குதிக்கிறவன் ரசிகனா இருக்கனால மாலைய போட்டு போறான். அவரு போடுறத வாங்கிக்கிறான். கத்தி வச்சுட்டு வந்தா, ம். ஆசிட் மூட்டை வச்சுட்டு வந்தா, யோசிச்சு பாருங்க. நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? எத்தனையோ தலைவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா? தன்னுடைய பாதுகாவலரால இந்திரா காந்தி கொல்லப்பட்டார். இந்த மாரி பல இது நடந்திருக்குது. அப்போ அதுக்கு தான் நம்ம சொல்றோம். என்னதான் இது இருந்தாலும் ஒரு பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இங்க அது இல்லன்றப்போ, இப்ப உட்காந்து இந்த அறிக்கை விடுறாங்க. எல்லாம் இவங்களுக்கு லேட்டா தான் புரியும் போல. நீங்க அந்த சொல்லுங்க. அறிக்கையை படிக்கும்போது நீங்க கண்டிப்புங்கிறத தாண்டி கொஞ்சம் புலம்புற மாதிரி, ஏன் இப்படி பண்றீங்க? கோவை ஏர்போர்ட் அந்த இது வீடியோக்கள எதுவுமே பேரிகேட இது உடைச்சு போட்டு இது எதுவுமே இவர்களுக்கான இது கிடையாது. ஏன்னா ம், இவங்க இப்படி வளர்த்துட்டு கொண்டு வராங்க திருப்பி திருப்பி. இவங்களுக்கு எப்படி கண்டிக்கணும்னு கூட தெரியல. ம், எப்படி ஒழுங்குபடுத்தணும்னு கூட தெரியல. எல்லா மாவட்டத்திலும் வந்துருன்றது. இன்னும் அதே ரசிக மனப்பான்மையிலே இவங்கள வச்சிருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் கேஸ் போட்டுருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அந்த ஏர்போர்ட்ல உடைச்சதுக்கு இதெல்லாம். இவரு தாவி குதிச்சு பேண்ட்ட கிழிச்சுக்கிறாரு. புசி ஆனந்த். நீ ஒரு பொதுச் செயலாளர்னா, நீ மத்த கட்சிலாம் எப்படிங்க வராங்க? ம், திருப்பி திருப்பி நான் சொல்றேன். அப்ப இவர்கிட்டயே அந்த இது டிசிப்ளின் இல்லன்னா, இவர் மேல தான் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் முதல்ல. இவர்கிட்டயே அந்த டிசிப்ளின் இல்லன்னா, மத்தவங்கள்ட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும்? ம், 2வது அதுக்கு பொறுப்புகள பிரித்து குடுக்கணும். ம், ஒரு விழா நடக்குதுன்னா, ஷாமியானா, சேரு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஆளு, மேடை ஏற்பாடுகள் கவனிக்கிறதுக்கு ஒரு ஆளு, வர்ற விருந்தாளிகள ரிசீவ் பண்றதுக்கு ஒரு ஆளு, இந்த மாரி பொறுப்புகள பிரிச்சு குடுக்கணும். எல்லாத்தையும் நானே பார்ப்பேனா?